வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனியில் உள்ள அண்ணா தினசரி மார்க்கெட்டின் பிரச்சினைகளை சுமூகமான முறையில் தீர்வு காண புதிய வழிமுறை. தற்போது அண்ணா தினசரி மார்க்கெட்டில் 476 கடைகள் உள்ளன. தினசரி இந்த மார்க்கெட்டுக்கு வந்து செல்லும் வாகனங்கள் ஏராளம். போதிய இடவசதி குறைவு, போக்குவரத்து நெரிசல், தேவையான பொருட்களை வாங்க முட்டி மோதும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் துயரங்களை எளிதாக களைந்திட புதிய வழிமுறைகளை வரைமுறைப்படுத்தி காட்டும் அண்ணா தினசரி மார்க்கெட் வியாபாரிகள். கோவை மாநகராட்சிக்கு அதிக வருமானமும் மார்க்கெட் வியாபாரிகள் சிரமம் இல்லாமல் வியாபாரம் செய்திட எரு கம்பெனி அருகே உள்ள சுமார் 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வளாகத்தில் குறைந்தபட்சம் 600க்கும் மேற்பட்ட கடைகளை கட்டினால் கோவை மாநகராட்சிக்கு 2 மடங்கு வரி வசூல் கிடைக்கும். கோவை மாநகராட்சி நிர்வாகத்திற்குட்பட்ட மத்திய மண்டலம் வார்டியன் 69 உள்ள அண்ணா தினசரி மார்க்கெட்டில் உள்ள 476 கடைகளை மேட்டுப்பாளையம் சாலை எரு கம்பெனி பகுதியில் உள்ள வளாகத்தில் அனைத்து வியாபாரிகளுக்கும் நிரந்தர கடைகள் அமைத்து கோவை மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக மாதாந்திர வாடகை அடிப்படையில் 37 வருடங்களாக கடை நடத்தி வரும் வியாபாரிகளுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் கமிஷன் மண்டி, காய்கறி கடைகள், பழக்கடைகள், மளிகை கடைகள் உள்ளிட்ட ஏராளமான கடைகளுக்கு விரிவான இட ஒதுக்கீடு செய்திடவும், மேலும் கடைகள் ஒதுக்கீடு செய்து தரக்கோரி குறிப்பாக 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வளாகத்தில் கடைகள், வணிக வளாக கடைகள், வாகன நிறுத்தம், பொருட்களை ஏற்றி இறக்கும் சரக்கு வாகனங்களை நிறுத்தவும் மற்றும் அடிப்படை வசதிகளான தார் சாலை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி, மின் வசதி நிறைந்த திறந்தவெளி மேடை கடைகளாகவும் கூட குறைந்தபட்சம் 10க்கு 11 அளவுகளில் நிரந்தரமான புதிய கடைகளை அமைத்துக் கொடுத்தால் வியாபாரிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றதாகவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பெயர் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை மாநகராட்சி ஆணையாளர், கோவை மாநகராட்சி மேயர், கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடத்தி நீண்ட நெடிய நாட்களாக கோரிக்கை வைத்து வரும் அண்ணா தினசரி மார்க்கெட்டின் வியாபாரிகளுக்கு புதிய புத்துணர்வு வாழ்வு கிடைக்க வழிவகை செய்யுமா? அண்ணாவின் வழியை பின்பற்றி நடக்கும் திராவிட மாடல் அரசு அண்ணா தினசரி மார்க்கெட்டின் வியாபாரிகளின் துயரை துடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுகுறித்து அண்ணா தினசரி மார்க்கெட்டின் வியாபாரிகள் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு அனைத்து வியாபாரிகள் சார்பில் சிறப்பு பேட்டி அளித்தனர். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ். கோவை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வியாபாரிகளின் அன்பான வேண்டுகோள். கடந்த 37 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட் வியாபார கடைகள் 476 என்பது மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வியாபாரிகள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் முறையாக பதிவு செய்து கொடுத்துள்ளோம். தற்பொழுது இட நெருக்கடி என்று பார்த்தால் அங்கு 476 வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் காப்பதற்காக அதே இடத்திலே எங்களுக்கு கடை வேண்டும் என்று சொல்வது ஒவ்வொரு வியாபாரியினுடைய கடமை, அது உரிமையும் கூட. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் 476 கடைகள் கட்டினாலும் கூட அந்த கடைகளுக்கு வரக்கூடிய கடை நடத்தக்கூடிய வியாபாரிகளுடைய எண்ணிக்கை 476. அந்த கடையிலே ஊழியர்களாக பணிபுரியக்கூடியவர்கள் வைத்திருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள், ஒரு கடைக்கு 2 ஊழியர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி. ஒரு கடையிலே இருக்கக்கூடிய வியாபாரத்திற்கு பொருட்களை வாங்கக்கூடிய சிறு வியாபாரிகள் ஒரு கடைக்கு 5 நபர்கள் என்று சொன்னாலும் கூட 475 கடைகளுக்கு கணக்கிட்டால் 2500 சிறு வியாபாரிகள் நேரடியாக வேளாண்டிபாளையம், வெங்கிட்டாபுரம், சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம்,
துடியலூர், ரத்தினபுரி, கணபதி, காந்திபுரம், பாப்பநாயக்கன்பாளையம், அதே போல வடவள்ளி, பூ மார்க்கெட் போன்ற பகுதிகளிலே இருந்து சில்லறை வணிகத்தை வாங்குவதற்காக, சில்லறையிலே பொருட்களை வாங்குவதற்காக அந்த மார்க்கெட்டிற்கு வருகின்றார்கள். ஒரு துரதிர்ஷ்டம் என்ன என்று சொன்னால், அதிகாலை 4 மணிக்கு துவங்கி 12 மணி வரையில மட்டுமே செயல்படக்கூடிய அந்த மார்க்கெட் என்பது கடந்த 37 ஆண்டுகளாக இருள் சூழ்ந்ததாகவும், மழை வடிகால் இல்லாமலும், பொருளாதார ரீதியாக அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசும் ஒரு சில அமைப்புகளும் எதேச்சையாக பார்க்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு வியாபாரிகளே இருக்கக்கூடிய முன்னணியாக, அதாவது கடந்த பல வருடங்களாக வியாபார ரீதியாக வியாபார சமுதாயத்திற்காக பணியாற்றி வரக்கூடிய வியாபாரிகளினுடைய நல்லெண்ண அடிப்படையிலே மேட்டுப்பாளையம் ரோட்டிலே எருக்கமணி பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேற்கு மண்டல நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தினை மாநகராட்சி நிர்வாகம், மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களும், மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களும், மதிப்பிற்குரிய உதவி ஆணையாளர்கள் அவர்களும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அண்ணா தினசரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 476 கடைகளுக்கும் நிரந்தரமான கடைகளை எருக்கமணி பகுதியில் அமைத்துக் கொடுப்பதோடு, ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் நியாயமான முறையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு குறைந்த அளவு டெபாசிட் தொகையை வாங்கி கொண்டு முறையாக அவர்களுக்கே அந்த கடைகளை புதிதாக கட்டி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு நியாயமான கோரிக்கையை இன்றைய தினத்திலே முன்வைத்திருக்கின்றோம். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் முன்பணமாக வாங்கி 1 வருட கால வாடகையை முன்பணமாக பெற்றால் ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் 1 லட்சத்திலே இருந்து 1,50,000 வரைக்கும் வருவாய் கிடைக்கும் மாநகராட்சிக்கு நேரடியாக. அப்படி 500 கடைகளை அமைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட டெபாசிட் தொகையாக வியாபாரிகள் செலுத்துகின்ற தொகையை நிரந்தர வைப்பு நிதியாக 5 கோடி ரூபாய்க்கு வருவாய் இருக்கின்ற காரணத்தினாலே வியாபாரிகளுடைய நலனும், வருங்காலத்திலே போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையினை மாற்றி அனைத்து குடும்பங்களும் தமிழகத்திலே இப்படி ஒரு மார்க்கெட்டினை கோவை மாநகராட்சி வியாபாரிகளுக்காக பணித்திருக்கிறது என்று சொன்னால் அதை மிகப்பெரிய பணிகளாக கடமைகளாக அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இது ஒரு துவக்கமே தவிர எந்த வியாபாரிகளுக்கும் எதிரான விஷயங்கள் அல்ல என்பதனையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு, அதிகாரிகளுடன் முனைப்பு காட்டி இந்த பகுதியிலே புதியதொரு வணிக வளாகத்தினை உருவாக்குவதற்கு அனைவரும் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, திங்கட்கிழமை மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களையும் மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களையும் நேரடியாக சந்தித்து எருக்கமணி பகுதியிலே புதிதாக வணிக வளாகம் அண்ணா தினசரி மார்க்கெட் வியாபாரிகளுக்கு அமைத்து கொடுத்து நேரடியாக அனைத்து கட்டணங்களையும் நேரடியாக வியாபாரிகள் மாநகராட்சிக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை பதிவு செய்வதற்காக அதிகாரிகள் குழுவை சந்திப்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களோடு இன்னும் சில வியாபாரிகள் முக்கியஸ்தர்களை இணைத்து இந்த பணியை துவங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம்.